ரமன்லால், என் கூட கூட்டாளியா இருந்துகிட்டே என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா? முருகையா, இதை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு சரணடைஞ்சிரு. உன் குடும்பத்துக்கு வேணுங்கிற உதவிய நான் செய்யறேன். ஐயா, இன்னைக்கு நடக்க போற முருகையன் வழக்குல இருந்து நீ வாபஸ் வாங்கிக்கணும். அந்த கேஸை நீ எடுக்க கூடாது. என்ன மிரட்டுறியா? நான் வெறும் வக்கீல் இல்லடா, லயன் ராஜசேகரன். சிங்கம் புலின்னு என்ன மிரட்டி பாக்குறியா? உன் கடமை வெறிய நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, இந்த முருகையனை உலகாரம் இல்லேன்னு நிரூபிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? ஒரு அப்பாவை காப்பாத்தணுமேங்கிற ஆத்ம திருப்தி. அது வயிற்றுக்கு சோறு போடுமா மிஸ்டர் லயன்? நான் சொல்றத கேட்டா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன். நான் சட்டம் படிச்சது பணத்துக்காக இல்லடா பாஸ்டர். ஏழைகளை நிரபராதிகளை காப்பாத்த, உன்ன மாதிரி பயங்கரவாதிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட. வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ, மந்திரி இவங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியுமா? நீதி, நேர்மை, நியாயம், மக்கள் ஆதரவு இத பத்தி உனக்கு தெரியுமா? நான் சொல்றத கேட்டா உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அத மீறி கோர்ட்டுக்கு போனா இதுதான் வாழ்க்கையில கடைசி வழக்கா இருக்கும். எதையும் எப்பவும் எப்படியும் சந்திக்க தயாரா இருக்கண்டா. இது கொங்கு நாட்டு சிங்கம். டாக்டர் சாணக்கியா, கேப்டன் நாகராஜ். எஸ் கேப்டன். லயன் ராஜசேகர் என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்ட்டான். அவன் கோர்ட்டுக்கு புறப்பட்டான். அவனுக்கு என்ன செய்யலாம்? வெரி ஈஸி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவன் வீட்டுக்கு போய் ஒரு விஷ ஊசி ஏத்திட்டா. That's a waste of time, MBBS. அப்ப யூ டெல் MABL. என்னுடைய செக்ஷன் 007 படி அவன் கோர்ட்டுக்கு வராமலே தீர்த்து கட்டிட்டா கேஸ் டிஸ்மிஸ். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த முருகையன் தான் சேட் சமன்லாலை கொலை செய்தான் என்பதற்கான வாத பிரதிவாதங்கள் நடந்தன. முருகையின் சார்பில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட வக்கீல் ராஜசேகர் இதுவரை கோர்ட்டிற்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கூறவில்லை. அது மட்டுமல்ல, முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதற்கான பலமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் உள்ளன. யுவர் ஆனர், சேட் சமன்லால் கொலை செய்யப்பட்ட போது அந்த இடத்திலேயே கொலையாளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதம் இது எக்ஸிபிட் நம்பர் 1. இறந்து போன சேட் சமன்லாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் இது எக்ஸிபிட் நம்பர் 2. இந்த புல்லட்டினால் தான் அவர் இறந்திருக்கிறார் என்று பிணத்தை பரிசோதனை செய்த அரசாங்க டாக்டர் சாணக்கியாவின் ரிப்போர்ட் இது எக்ஸிபிட் நம்பர் 3. மிஸ்டர் முருகையன், சேட் சமன்லாலை நீங்க கொலை செஞ்சீங்கன்னு போலீசார் உங்க மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கொலைய நான் தாங்க செஞ்சேன். எதுக்காக செஞ்சீங்க? நான் அவருடைய கார் டிரைவர். எனக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேங்க. அவர் தரமாட்டேன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கேவலமா பேசிட்டாரு. அந்த கோபத்துல துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டேங்க.
இந்த வழக்கில் முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதை சர்க்கார் தரப்பு வக்கீல் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபித்திருப்பதாலும் இதை மறுத்து வழக்காட அட்வொகேட் ராஜசேகரன் இன்று வராத காரணத்தினாலும் அதைவிட குற்றவாளியே தன் தவறை ஒப்புக்கொண்டு இருப்பதாலும் முருகையன் குற்றவாளிதான் என்று தீர்மானித்து ஐபிசி 302வது பிரிவின் கீழ் இந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை கோர்ட்டில் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கும் போது அதில் குறுக்கிடுவது சட்டப்படி குற்றமாகும். அதற்காக சட்டப்படி எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் யுவரானர். இந்த வழக்கில் நான் ஆஜராக கூடாது என்று திட்டமிட்டு செய்த சதியின் காரணமாகத்தான் நான் வழியிலே தாமதிக்கப்பட்டேன் என்பதை நம் கோர்ட்டாருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யுவரானர், ஒரு நிரபராதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாதாட என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். குற்றவாளி முருகையனே இந்த கொலையை தானே செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாரே? இல்லை யுவரானர், அப்படி இவர் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் உங்கள் வழக்கை தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். சேட் சமல்லால நீதான் கொலை பண்ணன்னு எதுக்காக ஒத்துக்கிட்ட? அது வந்து நான் தான் கொலை பண்ண சார், அதற்கு ஒத்துக்கிட்டேன். ஐ சி. எப்படி கொலை பண்ண? அந்த துப்பாக்கியால குறிபார்த்து சுட்டேன் சார். அதாவது இந்த துப்பாக்கியால குறிபார்த்து சுட்டேன்னு சொல்ற? ஆமா. எப்படி குறிபார்த்த? இப்படி பார்த்து சுட்டேன் சார். அதாவது வலது கண்ணை மூடி இடது கண்ணால குறிபார்த்து சுட்டிருக்க, அப்படித்தானே? நான் சொல்றேன், உனக்கு இடது கண் தெரியாது. இடது கண்ல பார்வை இல்லை. நீதிமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். முருகையனுக்கு இடதுகள் கிடையாது, அது கண்ணாடி கண். அப்படி இருக்கும் போது இந்த கண்ணால் குறிபார்த்து அவரால் எப்படி சுட்டிருக்க முடியும்? சொல்லு, செய்யாத இந்த கொலையை ஏன் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட? அப்படி உள்ள சொல்ல சொன்னது யாரு? எனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டேன். உன்னால உண்மையை சொல்ல முடியாது. சொன்னா உன்னை உயிரோட விட மாட்டாங்க. யுவர் ஆனர், இந்த முருகையன் குற்றவாளி இல்லை என்று இப்போது நான் நிரூபித்திருக்காவிட்டால் இந்நேரம் இந்த நிரபராதியின் உயிர் பறிபோயிருக்கும். இந்த முருகையன் மாத்திரமல்ல, இவனை போல இன்னும் எத்தனையோ அப்பாவிகள் தினந்தோறும் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? அந்த சமூக விரோதிகள் யார்? 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 இவனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சுயநல கும்பல்கள் இருக்கும் வரை, சட்டமும் நீதியும் பணக்காரர்களின் பணப்பெட்டிக்கு அடிமையாக இருக்கும் வரை, இவனை போன்ற வாயில்லா பூச்சிகள் நீதியின் பெயரால் பகிரங்கமாக கொலை செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீதி தேவதை தன் கண்களை கருப்பு துணியால் மறைத்துக் கொண்டிருப்பது இது போன்ற கொடுமைக்காரர்களை பார்ப்பதற்கு பயந்தா? அப்படி இல்லை என்றால் சட்டத்தை தங்களுடைய காலடியில் போட்டு மிதிக்கும் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை உச்சந்திலே நிறுத்தி கடுமையேற்ற சட்டத்தை திருத்த வேண்டும். அப்படி செய்யாதவரை there is no meaning of law, there is no meaning of court, and there is no meaning of judgment. That's all, Your Honor. சரி, சட்டமும் நீதியும் ஏமாற்றப்படக்கூடாது, நியாயம் தோற்றுவிடக்கூடாது என்ற உங்கள் வாதத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஜம்போ ஜம்போ, இந்த குடியை நிறுத்தியா? அங்க கோர்ட்ல உன் குடியே முழுகி போச்சு. டாக்டர், என்னையா சொல்ற? கோவிந்தா கோவிந்தான்றேன். சேட் சமன்லால கொலை பண்ணது முருகையன் இல்லைன்னு அட்வொகேட் ராஜசேகர கிளியரா நிரூபிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முருகையனை போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்கணும்னு கோர்ட்ல உத்தரவாயிருக்கு. அப்ப நான் மாட்டிக்குவேன்னு சொல்றியா? இதுல இன்னொரு சந்தேகம், முருகையன் உள்ள இருக்கிற வரைக்கும் நீ வெளியில இருக்கிறது டேஞ்சர். என்னையா செய்யறது? பேசாம பயணிக்கு போய் மொட்டையை போட்டுக்க, அடையாளம் தெரியாது, பண்டார மாதிரி தெரியலாம். அது உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நான் ஒருத்த MABL படிச்சுட்டு இங்க எதுக்காக இருக்கிறேன்? சும்மா தண்ணி போடவ? போட்டு வாந்தி எடுக்க. நீ என்ன கிழிக்க போற? கிழிக்கிறேன். நம்ம செக்ஷன் 007 படி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் கஸ்டடியில இருக்கிற முருகையனுக்கு லாக்அப்லயே மரண தண்டனை கொடுக்கிறேன். எஸ்பி பாஸ்கர். சார் சார், எங்க வீட்டுல காலையில இருந்து ஒருத்தர் காணாம போயிட்டார் சார். என்னது? ஒருத்தர் காணாம போயிட்டாரா?
யார் இது? என் ஹஸ்பண்ட் சார். உங்க புருஷனை காணமா? ஆமா சார். அவருக்கு என்ன பைத்தியமா? என் பைத்தியம். பைத்தியமாச்சே. நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். வெளியே விட்டீங்க? பின்ன முந்தானிலையா முடிச்சு வச்சுக்க முடியும்? கொஞ்சம் அசந்த ஓடி போயிட்டாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கு காலைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். நாளைக்கா? அவர் இல்லாம எனக்கு ராத்திரி தூக்கமே வராது சார். அப்படியா? இன்னும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடுறேன். 1 மணி நேரமா? ஓஹோ, அது வரைக்கும் கூட உங்களால தாங்கிக்க முடியாதா? அதுல சார், அவர்கிட்ட உடனடியே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன சந்தோஷமான செய்தியா? இப்போ வந்துடுறேன். சரதா, சரதா, என்னமோ சந்தோஷமான செய்தின்னு சொன்னியே, என்னது? இத படிச்சு பாருங்க. நீ எப்படி? பணக்காரனின் சதியை முறியடித்த ஏழையின் பாதுகாவலன் வக்கீல் ராஜசேகரனின் மகத்தான வெற்றி. போலீசாரே அவரை பாராட்டினார்கள். ரியலியே குட் நியூஸ். ஆனா நீ கொஞ்சம் லேட். இது ஏற்கனவே ஆபீஸ்ல படிச்சுட்டேன். எப்படி என் தம்பி? என்னது? ஓன் தம்பியா? நோ, அவன் ஏன் மகன். He is my son. அவனோட வளர்ச்சியை கண்டு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? சாரதா, சாரதா, ஏன் கண்ணுல கண்ணீர்? மாமா, அது கண்ணீர் இல்ல மாமா, நீங்களும் அக்காவும் சேர்ந்து என் மேல காட்டுற அன்பின் அடையாளம். அட்வொகேட் ராஜசேகர், உங்க வெற்றிக்கு வாழ்த்துகள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் என் பொண்ணை கட்டிக்கிட்டு நான் என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி நீயும் உன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கணும். ஏந்திரு. ராஜா, இந்த பொண்ணான நேரத்துல உன்னை பெற்றவங்க எந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெற்றவங்களா? விவரம் தெரிஞ்சு அவங்கள நான் பார்த்ததில்லை. என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்தி விட்ட நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம். ராஜா, கேப்டன், கேப்டன், நம்ம சாராயகரத்தை வந்து வேற போலீஸ் மடக்கி டிரைவர் மனோரை கைது பண்ணிட்டாங்க. ஏயா, லாரியை தானே பிடிச்சானுங்க, குறவளையா பிடிச்சானுங்க, ஏன் திக்கிற நீ? வேலை மடக்கிறது யாரு? எஸ்பி பாஸ்கர். ஓஹோ, மாமன் வேலை மடக்கிறான், மச்சான் கேச உடைக்கிறானா? தானே. இந்த குடும்பம் என்ன இந்த ஊரையே மொத்தமா குத்தகை எடுத்திருக்காங்களா? அவனுக்கு பாட்டுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே போறானுங்க. ஏன் இதுக்கெல்லாம் நீ பயப்படுவ? நீ? நான் பயப்படுவா தான் கேட்டேன். கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தன் இங்க எதுக்காக இருக்கு. MABL வேற படிச்சுட்டு எக்ஸாக்ட்லி செக்ஷன் 007 மூடி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த 2 பசங்களை விட்டு பிடிப்போம். நான் கமெண்ட் சார். எஸ் கமிங். இங்க அட்வொகேட் ராஜசேகர் யாரு? அடியன் தான். என்ன விஷயம்? நீங்களா? பெரிய லாயர்னு சொன்னாங்க. பெரிய லாயர்னா சைஸ்லியா? அப்ப ஜூக்கு தான் போன யாரைய பாக்க. பல்லடிக்காதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஒரு கேஸ் போடணும். யார் மேல? என் ஹஸ்பண்ட் மேல. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன இது கல்யாணம் ஆகல, நீங்க ஹஸ்பண்ட் மேல கேஸ் போடுங்க, ஒரே குழப்பமா இருக்க. அதான் சார் கேஸ். என்ன கேஸ்? அதான் சார், அவர் என்ன ஒரு பொண்ணாவே நினைக்கிறது இல்ல சார். அது அவன் தப்பு இல்ல, ஓன் தப்பு. என் மனசுல இருக்கிற ஆசைகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்ல சார். பேசாம மனசை திறந்து காட்டிட வேண்டியதானே? காட்டினே. எப்படி? இப்படி அவர் மடியில சாஞ்சி அவர் கழுத்துல கைய போட்டு கண்ணதோட கண்ணை வச்சு அப்படியே கட்டியா புடிச்சுக்கிட்டேன். இதுக்கு அப்புறமா அந்த மனையை புரிஞ்சுக்கல. எனக்கே எங்க உன் தம்பியை காணோம், நம்ம மகனையும் காணோம், எங்க போயிட்டாங்க? இதோ வர்றாங்களே. வாங்க. என்னமா அது, மாமனை கட்டி இழுத்துட்டு வர? இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தம்பி பொன் விலங்கு போட போறா இல்ல, அதனால பூ விலங்கு மாட்டி இழுத்துக்கிட்டு வரா இல்லையாமா? நீங்க தானே சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த கிரிமினல் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வான்னு. அதான். என்னப்பா இது, உன் வருங்கால மனைவி போலீஸ் பாஷையில கிரிமினல் அது இதுன்னு பேசுறா? வேற எந்த பாஷை எதிர்பார்க்க முடியும்? போலீஸ் ஆபீசர் மகவாயில பகவத்கீதையா நோடியும். என்னம்மா உன் கேஸ் என்னென்னமா பேசுது? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இழுத்துட்டு போய் 4 சாத்து சாத்தி லாக்அப்ல போட்டா எல்லாம் சரியாயிடும். குட், புட் ஹிம் இன் தி லாக்அப். Come on. Please. என்னம்மா தனியா நின்னுட்டு போற வண்டியை நிறுத்துற? லெஃப்ட் வேணும் சார், நான் அவசரமா போணும். அவ்வளவுதானே, ஏறிக்க ஏறிக்க. சரி சார். ஐயோ, நீ பின்னால ஏறினா என்ன டிரைவர் நினைப்பான். சின்ன பொண்ணு, முன்னால ஏறு. சரி. இன்னைக்கு வேட்டாதான். ஐயா. பாப்பா, பஜங்குன்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டியே, உன் பேர் என்ன? மீனலோச்சனி. ஆஹா, அருமையான பேர். கிட்டத்தட்ட 100 வருஷத்துல எவனும் இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டான். ஆமா, நீ எங்க போகணும்? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? அப்படின்னா 5 வயசுல இருந்து உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தானே உன்னை நான் கண்டுபிடிச்சேன் மாமா. சரிதான், இது ஒரு மாதிரியான கேஸா? மாமா மாமா, வீட்டுக்கு போனதும் எனக்கு நீ தாலி கட்டிடுறியா? பின்ன
அதை விட என்ன வேலை? 7 மணிக்கு தாலியை கட்டுறேன், 7:05 முதல் இரவு. வா, தைரியமா வா, ஏதாவது ஒரு காலை எடுத்து வச்சு வா. மாமா மாமா, உன் வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு மாமா. சினிமால மாதிரியே இருக்கு மாமா. பின்ன கீழே இவ்வளவு பிரமாதமா இருக்க, மேல எப்படி இருக்கும்? ஏ மாமா, மாத்திக்கு ஏதாவது புடவை வச்சிருக்கியா? என்கிட்ட ஏதுமா புடவை? அப்போ சட்டை கொடு. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு நான் லுங்கியும் சட்டையும் தரேன், மாத்திக்க. ஐயா ஐயா ஐயா, இன்னைக்கு அல்லவோலம்தான். நாகராஜா, நீ யோக ராஜாடா, அனுபவிடா ராஜா, அனுபவி. பொழுது விடியறதுக்குள்ள அத்தனை ரோஜா இதழ்களும் அப்படியே குல்கந்த் ஆயிடும். நான் எப்படி இருக்கேன் சொல்லு. சும்மா கிண்ணு இருக்கிறேன். அப்போ ஆரம்பிக்கலாமா? என்னது விளையாட்டு தான். ஆரம்பி. நீ நல்ல வச்சு என்ன மாமா நீ? அதுதான் பைத்தியம் வந்தாலும் தொட்டா உரைக்கும் போல இருக்கு. சும்மா ஒரு விளையாட்டு, புருஷம் கொஞ்சம் அதி விளையாட்டு. ஐயா, இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமே. ஆமா, இப்ப யார் புருஷன் யார் பொண்டாட்டி? இது என்ன கேள்வி? நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. போ மாமா, நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. எப்படியோ கதை நடந்தா சரி. இப்ப நீ தான் புருஷனா, பெட்ல உட்கார்ந்து இருப்பியா? நான் தான் பொண்டாட்டி, போய் உனக்காக சொம்புல பால் கொண்டு வருவேனா? என்னங்க, இந்தாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல பாதியை குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுக்கணும். சரி. அடுத்து என்ன செய்யணும்? இப்ப என் கைய பிடிச்சு கெஞ்சி கெஞ்சி மெல்ல மெல்ல அந்த மஞ்சத்துல படுக்க வைக்கணும். சரி. அடுத்து என்ன பண்ணணும்? விளக்கு அணைக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்னா இரு. எங்க சுச்சு? காணுமே. எங்க சுச்சு? ஐயா 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 ஐயா, தார் தாரா கிழிச்சுட்டியே. ஆமா, ஐயோ. இப்ப உன்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்குது. எவனாவது என்ன பார்த்தான்னா நான் தான் பைத்தியம்னு சொல்லுவான். மாமா, நான் தான் சொன்னேன்ல, கழுத்துல தாலி ஏறாம என்ன தொடக்கூடாதுன்னு. ஐயா, தொட்ட. இந்த பைத்தியத்துக்கு இத மாத்திரம் எவனோ நல்லா சொல்லி கொடுத்திருக்கிறான். எங்க வச்ச? வக்கீல் சார், என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஹலோ, இதத்தானே? எத்தனை நாளைக்கு இந்த ஐதர் காலத்து ஓட்ட வாட்சே கட்டிட்டு இருப்பீங்க? உங்களுக்காக ஒரு புது கோல்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கட்டிக்கங்க. இத நீயே வச்சுக்க, என் வாட்ச் கொடு. இத கொடு. ராதா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வாட்ச் இல்ல. என் உயிரோட கலந்துட்ட நட்புக்கு ஒரு அடையாள சின்னம். இந்த சின்ன கடிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய இதயமே அடங்கி இருக்கு. அது ஓட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நான் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன், மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். விஜய், ராஜா, என்னடா அப்படி பாக்க? போன ஜென்மத்துல நீ எனக்கு தாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு நண்பனா பிறக்கணும் தான் நினைக்கிறேன். ஹலோ ராஜா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர், தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லப்பா, உன் ஃப்ரெண்ட் விஜய்க்கு தான். விஜய் மட்டும் நல்ல சமயத்துல உனக்கு ரத்தம் கொடுத்து உதவி செய்யலைன்னா நிச்சயமா நீ உயிரோட இருந்திருக்க முடியாதுப்பா. ராஜா,
ஒரு தாய் வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒரே குரூப் ரத்தம் இருக்கிறது இல்ல. ஆனா விஜயோட ரத்த உனக்கு எப்படி ஒத்து போச்சுன்னுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன டாக்டர்? மரணத்தாலேயே பிரிக்க முடியாத எங்களுக்கு மனசு ஒண்ணுதான், உயிர் ஒண்ணுதான். இதுல ரத்தம் மட்டும் எப்படி டாக்டர் வேற இருக்க முடியும்? வெரி குட். லைஃப் லாங் நீங்க 2 பேரும் எப்படியே இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். கடவுளே, இன்னைக்கு என் உயிர் நண்பர் விஜயோட பிறந்த நாள். இந்த நாள்ல நீ அவன் ஆசீர்வதிக்கும். அவன் வாழ்வு ஒளிமயமா அமைய நீதான் அருள் புரியணும். கடவுளே, நம்முடைய நட்பு இன்னைக்கு மாதிரியே நாம சாகர வரைக்கும் நீடிக்கணும். இந்த ஏழை நண்பன் உன் இதயத்துல எப்பவுமே இருக்கணும். ஜெய், என்னடா என் கால விழுந்துகிட்டு? ராஜா, உன் தெய்வத்துக்கிட்ட நீ வரங்கட்ட, என் தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்.